எழுதிட்டு வந்தோம் எல்லாம் பச்சதே வந்துச்சு சென்டம் தான். அவள் தான் எவ்வளோ 80 மேலே எடுப்பேண்ணா. ஃப்ரீ எல்லாம் ஈஸியாக இருந்துச்சுண்ணா. எல்லாம் நாங்கள் தான் பாஸ் ஆவாங்கண்ணா. ஈஸியாக தானே இருந்துச்சு. படிக்காதவங்க 40 மேலே எடுக்கலாம். எல்லாம் மஜாவாக இருந்துச்சுண்ணா. நம்ம தான் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதிட்டு ஈஸியாக தான் இருந்தது. சப்ளிமெண்ட்ரி மட்டும் கொஞ்சம் டவர். ஆமாம், மிச்சதெல்லாம் ஈஸியாக தான் இருந்தது. ஒரு 80 above மேலே படிச்சிருந்தா பாஸ் ஆகலாம். எனக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஆமாம், தேங்க்யூ. இங்கிலீஷ்ண்ணா ஈஸிண்ணா. செம்ம ஈஸி. கம்மியாக படிக்கிறவங்களும் ஈஸியாக பாஸ் ஆகலாம். கொஸ்டின் பேப்பர் செம்ம ஈஸிண்ணா. உங்களுக்கு எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு 85 கிட்ட வரும். 85 கிட்ட வரும். ஓகே ப்ரோ, தேங்க் யூ. சிஸ்டர் எழுதிட்டு வரீங்க. இங்கிலீஷ் ஈஸியாக இருந்தால் கஷ்டமா இருந்ததுங்களா? ஈஸியாக இருந்தது. ஈஸியாக தான் இருந்தது. எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக 90 above வரும். 90 above. அந்த அளவுக்கு பேப்பர் ஈஸியாக தான் இருக்கு. 1 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 1 marks கொஞ்சம் தான். மற்றபடி மற்ற எல்லாமே ஈஸியாக தான் இருக்கு. ஆமாம். உங்கள் இதுல ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட 50 above எடுக்கலாம். ஈஸியாக எடுக்கலாம். ஆமாம், ஓகே சார். அந்த அளவுக்கு பேப்பர் ஈஸி தான். தேங்க் யூ. பாய்டாண்ணா. என்ன எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க? புரியல. என்ன எக்ஸாம் எழுதிட்டு? இங்கிலீஷ். ஈஸியாக இருந்ததுங்களா கஷ்டமா இருந்தது? ஈஸியாக தான் இருந்ததுண்ணா. ஈஸியாக தான் இருந்தது. எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் 100 மார்க் எழுதினேன். 80 மார்க் வரும். 80 மார்க் வரும். 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அதெல்லாம் ஈஸியாக இருந்தது. எல்லாமே ஈஸியாக இருந்தது. 5 மார்க் கூட ஈஸியாக இருந்தது. ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? புரியல. ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க. ஈஸியாக பாஸ் ஆகும். பாஸ் ஆகும். ஓகே ப்ரோ, தேங்க் யூ. சரி. இங்கிலீஷ் ஈஸியாக இருந்தால் கஷ்டமாக இருந்தது. ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறீங்க இதில்? 80 90. 1 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ஈஸியாக இருந்ததுங்களா? 1 மார்க்ஸ் மீடியம் தான். மற்றெல்லாம் ஈஸி. அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஈஸியாக பாஸ் ஆகலாம் எல்லாருமே. ஓகே ப்ரோ, தேங்க் யூ. என்ன எக்ஸாம் ப்ரோ எழுதிட்டு வரீங்க? இங்கிலீஷ்ண்ணா. எப்படி ப்ரோ ஈஸியாக இருந்தால் கஷ்டமாக இருந்தா? செம்ம ஈஸியாக இருந்ததுண்ணா. செம்ம ஈஸியாக. படிச்சதெல்லாம் வந்ததா? எல்லாமே வந்தது. எப்படி எவ்வளோ ஸ்கோர் பண்ண எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? நானா 80 above பண்ணுவோம். 80 above எடுப்பீங்க. ஓவராலாக இந்த ஆவரேஜாக படிக்கிற பசங்களாம் பாஸ் ஆகலாம்? பாஸ் ஆகிடும். கன்ஃபார்ம் பாஸ் ஆகிடும். ஓகே ப்ரோ. அடுத்த எக்ஸாம் இது மேக்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? அதெல்லாம் பண்ணலாம். கொஸ்டின் பேப்பர் ஈஸி தானே உங்களுக்கு? ஈஸி தான் ப்ரோ. ஈஸி தான். ஓகே ப்ரோ, தேங்க் யூ. தேங்க்ஸ். எழுதி வரீங்க? இங்கிலீஷ் ஈஸியாக இருந்தால் கஷ்டமா இருக்கு? ஈஸியாக தான் இருந்தது. ரொம்ப ஈஸி. ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகுங்க. ஒரு என்ன ஒரு 100 மார்க் நம்ம எடுத்துருவோம். எவ்வளோ மார்க் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு எவ்வளோ வரும்? எனக்கு அண்ணா ஒரு 100 இல்லை 90 அந்த மாதிரி எடுத்துருவேன். பாஸ் ஆகிடலாம். பாஸ் ஆகிடலாம். அதான் ரொம்ப ஈஸி கொஸ்டின் பேப்பர். ஈஸி தான். சூப்பர் ப்ரோ, தேங்க் யூ. என்ன எக்ஸாம் எழுதி? இங்கிலீஷ்ல ஈஸியாக இருந்தால் கஷ்டமா இருக்கு? ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்தது. எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு 80 மேலே வரும். 80 மேலே வரும். 1 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ஈஸியாக இருந்தது. 1 மார்க்ஸ் மீடியமாக இருந்தது. 5 மார்க்ஸ் ஈஸியாக இருந்தது. எல்லாமே 5 மார்க்ஸ் எல்லாம் ஈஸியாக இருந்தது. ஓகே, ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஓகே ப்ரோ, தேங்க் யூ. தேங்க்யூ. அவ்வளோ இங்கிலீஷ்ண்ணா. ஈஸியாக இருந்தால் கஷ்டமா இருந்தா? செம்ம கஷ்டம்ண்ணா. செம்ம கஷ்டமா? எவ்வளோ தான் மார்க் வரும் அப்போ? 35 வரும். 35. ஆவரேஜாக பாஸ் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காங்க. ஆமாம். சரி, ஓகே. சரி பேசுகிறேன். சரி. ப்ரோ, என்ன எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க? இங்கிலீஷ் எக்ஸாம் ப்ரோ. ஈஸியாக இருந்தால் கஷ்டமா இருந்தா? ஈஸியாக தான் ப்ரோ. ஈஸியாக இருந்தது. எவ்வளோ மார்க் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு 95 வரும் ப்ரோ. 90 இல்லை 95 வரும். ஓகே, ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறீங்களா? புரியல ப்ரோ. ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக பாஸ் ஆகும். ஈஸியாக பாஸ் ஆகும். 1 மார்க்ஸ் எப்படி இருந்தது? கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் டஃப்பாக இருந்தது. பட் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஈஸியாக தான் இருந்தது. ஓகே. 2 மார்க்ஸ் 5 மார்க்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே ப்ரோ, தேங்க் யூ. என்ன எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க? இங்கிலீஷ்ண்ணா. ஈஸியாக இருந்தால் கஷ்டமா இருந்தது? கொஞ்சம் ஈஸியாக சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது. அப்படி இதுனாங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோ எடுப்பேன்னு எதிர்பார்க்குறீங்க? மார்க் எவ்வளோ எடுப்பீங்க? நான் ஒரு 75 மேலே எடுப்பேண்ணா. 75 மேலே எடுப்பீங்க. ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? புரியல. ஆவரேஜாக படிக்கிற பசங்க பாஸ் ஆவாங்களா ஈஸியாக? பாஸ் ஆகிடுவேன். ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஓகே ப்ரோ, தேங்க் யூ. தேங்க்ஸ். என்ன எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க? இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதணும். எப்படி ப்ரோ? ஈஸியாக இருந்தால் கஷ்டமா இருந்தா? எல்லாமே ஈஸியாக இருந்தது. ஒன்னோட தான் கொஞ்சம் தெரியல. யாரும் பார்த்து எழுத முடியல, எதுவும் பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சிட்டான்னு சொல்ல முடியாது. எனக்கு பார்த்து எழுத தோணல. படிக்கிற பையனா, அதனால அப்படியே எழுதி விட்டோம். தெரிஞ்சது எழுதி விட்டு வந்தேன். தெரிஞ்சு எழுதி விட்டேன். எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறேன் நீ? உங்களோட இந்த 80 மேலே தான் கண்டிப்பாக 80 மேலே. இப்போ ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஈஸியாக பாஸ். ஈஸியாக இருந்தால் கஷ்டமா இருந்ததுங்களா? ஈஸியாக தானே இருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்தது. எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறீங்க மார்க்? ஒரு 80 வரும். நான் 80 வரும். ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? பாஸ் ஆகணும்ண்ணா. ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். பாஸ் ஆகிடலாம். என்ன எக்ஸாம் ப்ரோ எழுதிட்டு வரீங்க? இங்கிலீஷ்ண்ணா. ஈஸியாக இருந்தால் கஷ்டமா இருந்தது? ஈஸியாக தானே இருந்துச்சு. 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக தானே இருந்துச்சு. எல்லாமே ஈஸியாக தான் இருக்கு. நீங்கள் எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறீங்க இங்கிலீஷில்? 80 அபோண்ணா. 80 above வரும். ஆமாண்ணா. ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகும் எதிர்பார்க்குறீங்களா? ஈஸியாக தானே பாஸ் ஆகலாம். ஈஸியாக தானே இருக்கு. பாஸ் ஆகிடலாம். ஆமாண்ணா. ஓகே, சொன்ன மாதிரி ஈஸியாக இருந்தால் கஷ்டமா இருந்தது? ஈஸியாக தானே இருந்தது. எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறீங்க மார்க்? ஒரு 85 மார்க் வரும். 85. 1 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருந்தது. எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் பாஸ் ஆகலாம். ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஓகே. என்ன எக்ஸாம் ப்ரோ எழுதிட்டு வரீங்க? இங்கிலீஷ். ஈஸியாக இருந்தால் கஷ்டமாக இருந்தது? ஈஸியாக தான். எல்லாம் ஈஸியாக தான் இருந்தது. நீங்கள் படிச்சதெல்லாம் வந்துருக்கீங்களா? 1 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அதெல்லாம் ஈஸியாக எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகணும் நினைக்கிறீங்களா? ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஓகே.
ஈஸியாக தான் கஷ்டமா இருந்தது ஈஸியாக தானே ஈஸியாக தான் இருந்தது எவ்வளோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க நீங்கள் ஒரு 80-85 மேலே வரண்ணா அவரேஜ் அப்படி சொல்லி பாஸ் ஆக நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா ஈஸியாக தானே வந்துட்டு இங்கிலீஷ் ஓகே இது என்ன எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க இங்கிலீஷ்ண்ணா ஈஸியாக கஷ்டமா இருந்தா ஈஸியாக இருந்தது ஈஸியாக தான் இருந்தது எவ்வளோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க ஒரு 80 80 வரும் 1 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது எல்லாமே ஈஸியாக தான் வந்தது ஆவரேஜாக படிக்கிற பசங்க பாஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்களா ஆவரேஜாக படிக்கிறவங்களே 50 எடுப்பாங்க இங்கிலீஷ் எப்படி ப்ரோ ஈஸியாக இருந்தால் கஷ்டமா இருந்தா ஈஸி தான் ஈஸியாக தான் இருந்தது எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறீங்க 60 வரும் ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்களா பாஸ் ஆகும் கன்ஃபார்மாக பாஸ் ஆகும் கன்ஃபார்மாக பாஸ் ஆகும் ஓகே ப்ரோ தேங்க்யூ என்ன எக்ஸாம் ப்ரோ எழுதிட்டு வரீங்க இங்கிலீஷ் ஈஸியாக கஷ்டமாக இருக்குது ஈஸியாக தான் ப்ரோ இருந்தது வரும்னு எதிர்பார்க்குறீங்க ஒரு 90 above 90 above வரும் ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா ஈஸியாக பாஸ் ஆகலாம் ஓகே ப்ரோ தேங்க்யூ இங்கிலீஷ் எப்படி ப்ரோ ஈஸியாக இருந்தால் கஷ்டமா இருந்தா எல்லாமே ஈஸியாக தான் எல்லாமே ஈஸியாக எவ்வளோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க நீங்கள் 80 வரைக்கும் 80 1 மார்க்ஸ் இந்த 2 மார்க்ஸ் அதெல்லாம் எல்லாமே ஈஸியாக தான் எல்லாமே எல்லாமே அட்டன் பண்ணியாச்சு ஆவரேஜாக படிக்கிற பசங்க பாஸ் ஆக நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் எல்லாம் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் ஓகே ப்ரோ தேங்க்யூ இங்கிலீஷ் எக்ஸாம் ஈஸியாக இருந்தால் கஷ்டமா இருந்தா ஈஸியாக தான் நீங்கள் படிச்சதெல்லாம் வந்ததா எல்லாமே படித்ததும் வந்தது படிக்காத வந்தாலும் நாங்கள் ஆன்சர் பண்ணோம் அது பேப்பர் எப்படி ஈஸியாக இருந்ததா உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்தது எவ்வளோ மார்க் வரும் எதிர்பார்க்குறீங்க எப்படியோ சன் டைம் எடுத்துருவேன் சென்டம் எடுத்துறீங்க ரைட் ப்ரோ ஓகே ப்ரோ ஆவரேஜ் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆக எதிர்பார்க்குறீங்களா புரியல ஆவரேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆவாங்களா ஆவரேஜாக படிக்கிற பசங்க பாஸ் ஆவாங்களா கண்டிப்பாக பாஸ் ஆவாங்க அவ்வளோ ஈஸியாக இருக்கு ஈஸியாக பாஸ் ஆகலாம் அவ்வளோ ஈஸி எந்த கஷ்டத்துல இல்லாமல் அவ்வளோ ஈஸி ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ